நிறைய பேர் வந்து நீங்கள் ஏன் தூத்துக்குடியிலேருந்து கோயம்புத்தூர் போகிறீங்க நீங்களாக போகிறீங்களா இல்லை அவங்களா ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்க. நாங்கள் வந்து நாங்களாக தான் போகிறோம். அதுவும் கோயம்புத்தூர் கொடுத்தது, அதுவும் மித்ரனுக்காக. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருநெல்வேலி தென்காசியில் இருந்தெல்லாம் தூத்துக்குடிக்கு விளையாட வர்றாங்க. பட் எங்ககிட்ட ரிங் இருந்துமே ரிங்கு இருக்குது அவ்வளோதான். ஆனால் அதில் வந்து இன்னும் டெவலப்மெண்ட் இல்லை, மற்ற ஊர் ரிங்கு மாதிரி இல்லை. சரி சென்னை போகலாமா கோயம்புத்தூர் போகலாமா அப்படின்னு நாங்கள் யோசித்து பார்த்ததில் எங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் தான் நல்ல ஏரியா. நாங்கள் ஒரு 3-4 மேட்ச்சுமே கோயம்புத்தூர் போயிருக்கோம். அந்த ஏரியா அங்கே உள்ள ரிங் எல்லாமே கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் சரி கோயம்புத்தூர் போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணினோம். இதில் வந்து இந்த ரிங்கை இன்னும் நல்லா டெவலப் பண்ணலாம். அதுக்குன்னு இங்கே தூத்துக்குடியில் வந்து எங்களுக்கு கோச்சிங் சரியில்லைன்னு நான் சொல்ல வரல. இங்கே வந்து இன்னும் நல்லாவே டெவலப் பண்ணலாம். ஏன்னா எல்லா வசதியும் இருக்கிற ஊர் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த சைட்லாம். அப்படி இருக்கும்போது சரி இங்கே வந்து எனக்கு வந்து ரிங் வந்து இன்னும் டெவலப் ஆகலை. சரி அங்கே உள்ள அந்தந்த மித்ரன் கூட இப்போ கரூரில் விளையாண்ட பிள்ளைங்க எல்லாமே அந்தந்த ரிங்கில் ப்ராக்டிஸ் பண்ண பிள்ளைங்க. அப்போ இதை விட அது பெட்டராக இருக்குமோ. சரி அவன் வந்து இதில் போகணும்னு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டான். சரி அதில் இன்னும் அவனை நம்ம அடுத்தடுத்து கொண்டு போகிறதுக்கு என்னென்ன வழியோ நம்ம அதை தானே பார்க்கணும். குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்ட வேணாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம உழைக்கிறதெல்லாம் பிள்ளைங்களுக்காகத்தானே. என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் அவனுக்காக அங்கே போயிட்டோம். அவனுக்காக எவ்வளோ தூரம் நாங்கள் எஃபர்ட் போட முடியுமோ அவனும் போடுவான். பார்ப்போம். வின் பண்ணுறதும் பண்ணாது 2வது பட்சம் தான். ஆனால் அவனோட திறமையை காட்டுறதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் கோயம்புத்தூர் போனோம். கோயம்புத்தூரில் வந்து நாங்கள் காந்திபுரமில் தான் இருக்க போகிறோம். ஆல்ரெடி அவங்க அப்பா போயிட்டாங்க, அவங்க எல்லாருக்கும் தெரியும். அங்கே சரௌண்டிங்கில் எந்த ஒரு ஸ்டேடியம் நல்லா இருக்குது ரிங்கு, அதை பார்த்து நாங்களும் கிளாஸ் ஜாயின் பண்ணணும். எங்கள் தூத்துக்குடியிலேருந்து அதுக்குன்னு நீங்கள் தூத்துக்குடி வரமாட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. தூத்துக்குடி தான் எங்கள் ஊர், கோவில்பட்டி என் ஊர். தென்காசி சங்கரங்கோவில் வந்துக்கிட்டே தான் இருப்போம் நாங்கள் இங்கே. பட் ஷிஃப்ட் ஆகிறது தான், நாங்கள் செட்டில் ஆகிறது தான் கோயம்புத்தூர். இங்கேயும் வருவோம். டவுட் கிளியர் ஆயிடுச்சா? நீங்கள் அந்த சைடு யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறதையும் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஃபாலோ பண்ணிடுங்க.